அவ்வளோதான் இருந்த ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி கிளைம்பிங் பார்த்தீங்கன்னா 1000 மீட்ரு எலிவேஷனு. 1000 மீட்டர் எலிவேஷன் வந்து காந்த்ரூக்லேருந்து இப்போது சோமாக்னு ஒரு பிளேஸ் போகிறோம். அது 2300 மீட்டர்ஸ் எலிவேஷனில் இருக்குது. ஓவராலாக இது ஒரு 7 hours ட்ரைக்கு. வேறு லெவல் வியூ. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் கரெக்டாக போகணுன்னு தெரில. இங்கே ஜீனோ ஹாட் ஸ்ப்ரிங் 5 to 7 kilometers கூட இந்த ரூட் போகுது. ஆனால் எப்படியும் ரூட்டு போகுது. நான் போக வேண்டியது சாமாக். ஸோ எப்படி போகிறதுன்னு தெரில. ஸ்டக்காகி நிற்கிறேன். யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே காணும். அந்த சைட் போனால் ஜீனோன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. அது முடிச்சுட்டு அப்படியே போகலாம். ஆனால் ஜீனோ வழியாக தான் நான் ரிட்டன் வரதா பிளான் வச்சுருக்கேன். இல்லைனா டைரெக்டாக ஜீனுக்கு வந்து டாக்ஸியே இருந்துச்சு. அதை விட்டுட்டு காந்த்ரூக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 6 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டியாச்சும் டைம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கேன். பண்ணல டைம். ஸ்டோன் எல்லாம் குதிரையில் வச்சு தான் எடுத்துகிட்டே போகிறாங்க. இங்கே அந்த ட்ரெக்கிங்க்கு என் கூட பாடி ஹீட்டாக வர ஒரே ஆள் நம்ம தலைவர் தான். ஒரு 1/2 hour கூடிய வந்துட்டுருக்கான். ஸ்டீப்பு செம்ம ஸ்டீப். இது பார்த்தா நான் வீடியோவில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரில. இறங்குறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அவன் போகிறது இதுதான் ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறது தான். இது குராபானின்ற ஒரு பிளேஸ்க்கு ஃபஸ்ட்டு போகும். நீங்கள் காந்த்ரூக் வழியை சூஸ் பண்ணால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன லேண்ட்மார்க். ஃபஸ்ட்டு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறேன். வாட்டர் கிராசிங் பிரிட்ஜில் வர்றதுக்கே ஆனால் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஐயோ, பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வர்றதுக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது. கீழெல்லாம் பார்த்தா அந்த வாட்டர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணோடனே இப்படி கீழே ஒரு லைன் போவோம், மேலே ஒரு லைன் போவோம். நீங்கள் சாமாவுக்கு போனீங்கன்னா மேலே அப்பர் ரூட் தான் சூஸ் பண்ணுவோம். மாற்றி கீழே போயிட்டீங்கன்னா தேவையில்லாத சுற்று தான். 1 hour ஆகிடுச்சு. பாடி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு. ஒரு கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டேன் எவ்வளோ நேரத்தில். ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. இது ஸ்டார்டிங் ஃபேஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு போக போக இன்னும் ஸ்ட்ரீப் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இப்போவே இது நல்ல ஸ்ட்ரீப் தான். நான் வீடியோவில் வந்து லைட்டாக தான் திருத்து முடிக்கிறோம். இவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு வந்தது தான் மிஸ்டேக். ஒன் பிக் மிஸ்டேக் இது தான். ஸோ 10 kgயும் சுமந்துட்டு நடக்கிறேன்னா இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ தான் ரியல் ட்ரிக்கே ஸ்டார்ட். இவ்வளோதான் ஸ்பேஸு. இதில் லைட்டாக ஸ்லிப் ஆச்சுனாலும் புஷ்ஷுன்னு போக வேண்டியது தான். ஒன்றரை ஹவராக வந்து இங்கே இருக்கிற வில்லேஜ்லேருந்து இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் இவ்வளோ ஸ்டீப் ஏறுது. இது எப்படி முடிக்க போகிறேன்னு தெரில. நான் அழகாக அந்த ஜீனு ரூட்டே எடுத்துருக்கலாம் போல். அது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக என்ன இதில் வந்து வியூ வரும். அந்த ஜீனோ ரூட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகும். அந்த மூங்கிலாம் வச்சு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி வரும்ல. ஸோ அப்படியே அந்த டீப் ஃபாரஸ்ட்லேயே ரூட் போகும். ஸ்டெப்ஸ் தான் அதுவும். சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமேன்னு பார்த்தேன். அந்த ரூட் தான் எல்லோரும் மோஸ்ட்டாக போவாங்க. இந்த ரூட்டு யாருமே இல்லை. இந்த வியூவை பார்த்துட்டே அப்படியே ஏற வேண்டியது தான். எவ்வளோ கஷ்டம்னாலும் இதை பார்க்குறப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பனானா எடுத்துகிட்டு வந்தேன் சேஃப்டிக்கு. அது இப்போ நல்லா யூஸ் ஆகுது. அடுத்த பாயிண்ட்டு இந்த வழியாக அந்த வழியான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் எப்போ ட்ரெக்கிங் வந்தாலுமே உஷாராக பார்க்க வேண்டியது லேண்ட்மார்க்ஸ் தான். அது ரொம்ப சின்னதாக வந்து
ஏபிசின்னு போட்டு மார்க் போட்டிருக்கு. ஸோ அந்த பார்த்து தான் நானும் சூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ரிப் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸும் இருக்குது. இது இங்கே கிளியர் மேப்பு. இங்கே காந்த்ரூக்லேருந்து ஜீனோ இப்படி போயிட்டு இங்கே சாமாவுக்கு போகிறது ரொம்ப ஈஸி. நான் போகிறது வந்து காந்த்ரூக்லேருந்து கோம்ராங் போயிட்டு கிம்ராங் போயிட்டு இந்த வழியாக சாமாவுக்கு போகிறேன். ஸோ அதனால தான் ஒருத்தர் கூட என்னோடய லைனில் இல்லவே இல்லை. ஏன்னா இப்படி போகிறது ஈஸி, இது சுற்றிட்டு போகிறது. இவங்க போட்டிருக்க டைமிங் பார்த்தா ஒன்றும் 10 மணி நேரம் காட்டும் போலையே. ஆக்சுவலாக இப்போ வந்து கோம்ராங்ன்ற ஒரு பிளேஸை வந்து ரீச் ஆகிடுச்சு. இங்கேருந்து சோம்ராங் போகிறதுக்கு இன்னும் ஒரு 4 to 6 hours டிபெண்ட்ஸ் ஆன டைம். எவ்வளோ நேரம் எடுத்து நம்ம வாக் பண்ணுறோமோ, எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறோமோ அதை பொறுத்து. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10 ஆகுது. April 25th. இந்த வழியாக வந்தேன். இப்போ 2 ரூட் போகுது. இது மேலே போகுது, இது கீழே போகுது. எந்த ரூட் எடுக்கணும்னு தெரில, கன்ஃபியூஷனில் நிற்கிறேன். ஒருத்தர் கூட காம யார்கிட்டயாச்சும் கேட்கலான்னு பார்த்தா கீழே போனால் இப்படி போகுது. ஒரு 10 நிமிஷமாக வந்து இங்கேயே நிற்கிறேன் ஒரு கன்ஃபியூஷனில். இந்த ரூட்டில் போகிறதா இந்த ரூட்டில் போகிறதான்ட்டு யாருமே இல்லை. சரி இந்த ரூட்டில் போய் பார்ப்போம், அங்கே கொஞ்சம் வீடெலாம் இருக்குது, கேட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு இந்த ரூட் ஏறுறேன். எதுனாலும் பார்த்துக்க வேண்டியதான். 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வெயிட் பண்ணி எல்லாருக்காகும். ஒருத்தர் கூட வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. கோம்ராங் ஒரு டீஷர்ட்டில் வந்து பிளாக் டீ போட ஆரம்பிச்சாச்சு. இந்த போட்டால் தான் நம்மளால் அடுத்த ஸ்டாப்பே போக முடியும். ஒன்றும் ஒரு 6 hours எப்படி ட்ராவல் பண்ண போகிறேன்னு தெரில. டைம் ஆல்மோஸ்ட் 9 ஆகிடுச்சு. நினச்ச மாதிரி ஈஸிலாம் கிடையாது. ரீல்ஸை பார்த்துட்டுலாம் அப்படியே ஆன் ஸ்பாட்லாம் பிளான் பண்ணிடுறாரு. இந்த தலாப்பானின்ற இடத்துல மெனு ஒரு பிளாக் டீ 100 ரூபா. அப்போனா நம்ம காசில் ஒரு 75 ரூபா வரும். இப்போ ஒரு பிளாக் காஃபி சொல்லியிருக்கேன், பார்ப்போம். நம்ம கூட வந்தவர் அங்கேயே நின்ட்டார். இங்கே புதுசாக ஒருத்தர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. எறும்பு மாடு இருந்ததுனால பயன்ட்டான் போல், ஓடி வந்துட்டான் வேறு ரூட் யூஸ் பண்ணி. டைம் இப்போது 9 ஆகுது. ஆல்மோஸ்ட் 6:30 7:30 8:30 ஒரு 2.5 hours அப்பில் மட்டும் ஏறிட்டு இருந்தோம். இப்போது டவுன்ஹில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏதாச்சும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்னு பார்ப்போம். வியூ ஆனால் பயங்கரமாக மாறிடுச்சு ஒரு 2 hourலேயே. ஒன்றும் ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது, 5.8 கிலோமீட்டர்ஸ். இதில் என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டை வந்து யாருமே சூஸே பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் 3 நாளாக ஒரு ட்ரெக்கர்ஸ் கூட இந்த ரூட்டில் வரலையா. எல்லாருமே வந்து ஜூனுக்கு வந்துட்டு அங்கேருந்து 2.5 hours ட்ரிக்லேயே சாம்ராங் போயிடலாம். ஸோ ஈஸின்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரிஃபர் பண்ணாங்களாம். இந்த சைடில் வந்தால் ஒரு பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு மார்னிங் சன்ரைஸ் வியூ வந்து அட்டகாசமாக இருக்கும். நான் ஒரு 1/2 hour டிலே ஆகிடுச்சு எனக்கு, அதனால் சன்ரைஸ் தான் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் ரூட்டு செம்ம அட்வென்ச்சர் தான். டெம்மு இறங்குது. யாருமே இல்லாத இடத்துல தனியாக போகிறது கொஞ்சம் த்ரில்லாக நல்லா தான் இருக்கும். டவுனில் இருந்தாலும் இந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டவுனில் ஈஸியாகிரும்னு நினச்சேன். டவுன்ஹில்னு பார்த்தா அநியாயத்துக்கு டவுன்ஹில்லாக இருக்குது. காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அதனால தான் இந்த ரூட்டில் யாருமே வரல போல. லாஸ்ட் 3 நாளாக எந்த ட்ரெக்கர்ஸும் வரலையா. 3 நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்தாங்களா. நான் குடித்த டிக்கெட்டில் சொன்னாங்க ஒரு ஆள் இல்லை, 2 பேர் வந்தாங்களா. மேப் ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சது நல்லதாக போச்சு. கரெக்டாக நான் மறந்துட்டேன் ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணுறது. செக் பண்ணி பார்த்தேன் ஒன்றும், ஆனால் மேப்பில் 7 hours காட்டுது. ரொம்ப ஸ்லோவாக போகிறோம் போல். போவோம், வேறு வேலை இல்லையே.
காட்டில் உட்காந்து மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு 3 மணி நேரத்தில் என்னோடய ட்ரையலில் பார்க்குற மொதல் அது அவன் தான். அப்போ நம்புறதா இங்கே இருக்கிறவன் நம்புறாதில்ல, மேலே இருக்கிறவன் கிட்ட கேட்டால் நீ போய் சேர்றதுக்கு 4 மணி 5 மணி ஆகும், எதுக்காக இந்த ரூட்டில் அந்த ஜீனோ வழியாக போயிருக்கலாம்ன்றான். என்னடா பார்க்குறவங்களாம் பயமுத்துக்கிட்டே இருக்கீங்க, போவோம். வழியே பிளாக் ஆகிருக்குது. இப்போ தான் வந்திருக்கும் போல நான் வெட்டினது. இங்கேருந்து நடந்து அங்கே ஒரு ரிவர் கிராசிங் பிரிட்ஜு தெரியுது, அதுக்கு போகணும். அதுதான் இப்போதைக்கு டார்கெட். இது ஒரு லேண்ட்மார்க், இதை கிராஸ் பண்ணணும் இப்போ. நான் தான் ஃபஸ்ட்டே வரேன் போல். இங்கே ஒரு கேட் மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை அந்த லோக்கல் தான் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஓப்பன் பண்ணி விட்டு மேப் அந்த ரூட் காட்டுச்சு. ஸோ அவங்க தான் இந்த ரூட் போகணும்னு சொல்லிட்டு இப்போ அனுப்பி விட்டாங்க. இதில் ரிவர் வியூவில் போய்ட்டு இப்போ அந்த பிரிட்ஜு ஏறணும். ஏறிட்டு அப்படி சிக்ஸாக்னு இந்த மலை ஏறி அந்த சைடு இறங்கணுமா. என்னடா இது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. மேப் அந்த பிரிட்ஜுக்கு மேலே காட்டுது, நான் கீழே வந்துட்டேன். மேப் அந்த பிரிட்ஜு காட்டுது, நான் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டேன். ஸோ இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு இது இருக்குது. இந்த ரிவர் கிராசிங் பண்ணிட்டு அப்படியே போகலாம் நினைக்கிறேன். அகைன் ஹப்பில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக போய் எப்படி ஏறி அந்த சைடு இறங்க போகிறோம். இந்த ரூட் வழியாக தான் இப்போதைக்கு க்ராஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த மலை ஏறி குதிச்சிருக்கு. இந்த மலையும் அதுக்கு பின்னாடி உள்ள மலையும். காஞ்சாக்கோட மேப்பு. இதெல்லாம் ஏறி அந்த ரூட்டில் அப்படி ஏறி போனோம். அங்கே தெரியுது அந்த பீக்லேருந்தே இப்போ கீழே இறங்கி இப்படி வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த மலையும் இப்போ கடக்கணும். பார்க்க ஈஸியாக இருக்குது, ஆனால் இப்படி பார்த்தா எங்கேயும் இருக்குது. அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கால்வாசி. Recalculating the route. இங்கே வந்தால் முடியல. பேக்கை போட்டு அப்படியே ஒரு வியூ பாயிண்டில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனால் தான் ரிலாக்ஸ் ஆகும். ஹார்ட் பீட்லாம் டாப்புன்னு அடிக்குது. அடிக்கிற வெயிலில் ஃபுல்லாகவே நனைஞ்சிடும். ஒரே மிஸ்டேக் இதுதான், இவ்வளோ பெரிய லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தது தான். இத்தனைக்கும் நான் டவுன் ஜாக்கெட்டே எடுத்துகிட்டு வரல. அது ஒன்றும் 4-5 கிலோ இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த பஃபர் ஜாக்கெட் வச்சுருக்கேன். மேலே போனால் தான் தெரியும் எது யூஸ் ஆச்சு, எது யூஸ்ஃபுல்லு, எது யூஸ்லெஸ்ன்ட்டு. அந்த டவுனில் இப்போ ஒரு 3-4 பேர் வராங்க. நான் அந்த ரூட்டில் எப்பா ஃபஸ்ட் ஆளாக பார்க்குறேன். இப்போ தான் கிம்ப்ராங் வியூ பாயிண்ட்டே ரீச் ஆகிருக்கோம். இன்னும் ஒரு 4 மணி நேரம் அப்பா. நீங்களா அசால்ட்டாக இவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு இறங்கிட்டு இருக்கீங்க. இந்த ட்ரையல் ரூட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. ரூட்டை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. மலை ஏறுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. ட்ரெக்கிங்லாம் ஈஸி நினச்சிடவே கூடாது போல். பின்னாடி ஏன்னா வியூலாம் வேறு லெவலில் இருக்குது.
அப்பில் ஏறுறது தான் முடியல. ஒரு 10லேருந்து 20 மீட்டருக்கும் பேக்கை கழட்டி போட்டு ரெஸ்ட் எடுத்து போகிறேன். இருக்கிறதுல இதுதான் ஈஸியான பாத்து, அதாவது ஃபஸ்ட் ட்ரையலில். அதுவே நாக்கு தள்ளுது. அங்கே போயிட்டு 1 மணிக்கு ரீச் ஆகும்னாங்க, இப்போயே 11:45 ஆகிடுச்சு. நான் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் தான் தெரில. வெயில் அடிச்சிட்டு இருந்தது, சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சோதிக்காதீங்களா என்னைய. லான்ச் யானை பகுதி போல் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் காரணம் தப்புனா மரணம் தான். அப்படியே போய் சேர வேண்டியதுதான். நமக்குன்னு தான் இப்படி தான் நடக்கும் போல். வெயிலுக்கு அடித்து தேஞ்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா மழை. நல்ல வேலை இங்கே ஒரு டீ ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு, இதில் நேரம் உட்காந்துட்டு போகலான்ட்டு பார்க்குறேன். ஒன்றும் ஆஃப்லைன் மேப்பில் வந்து எனக்கு 2 மணி நேரம் காட்டுது. டைம் 12 மணி ஆயிடுச்சு. எப்படி எனக்கு அதனே தெரில. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு பார்த்து டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் வந்து அழகாக ஜீனுக்கு போயிட்டு 2.5 மணி நேரத்தில் சாம்ராவுக்கு போகிறத விட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே தனியாக வந்துட்டு. ஒரு 1/2 hour இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து நல்லா பாதாம் நட்ஸ்லாம் சாப்பிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஒன்றும் ஒரு 1.5 hour சொங்கமாக இருந்துச்சு. அதெல்லாம் அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் பண்ணிடலான் இருக்கேன். இதுக்கடுத்து மலை ஏறி முடிச்சாச்சுன்னு பார்த்தா திருப்பி டவுனில் அகெயின் அப்பில். இதோ இங்கே பின்னாடி தெரியுற அந்த மலையை இப்போ ஏறி இறங்கணும். மழை வேறு இதில் அன்பிரடிக்டபிள் எல்லாமே. மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் அந்த 3வது மலை தான் எப்படி ஏற போகிறேன்னு தெரில. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எந்த வழியாக வந்தேன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரூட் இருக்குது. இதுக்குள்ளே இருந்து தான் இப்போ இறங்கினேன். தேடி பார்த்தா எந்த வழியாக வந்தேன்னு கூட பின்னாடி தெரியும் பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. ஏற வேண்டியதான். இந்த ட்ரெக்கில் என்னோடய எனர்ஜி பூஸ்டே இந்த பனானா தான். கடைசி நேரத்தில் சரி போகிறப்ப சும்மா வாங்குவோமேன்ட்டு தான் வாங்கினேன். அதோட யூஸ்ஃபுல் வந்து இந்த ட்ரெக் அப்போ தான் தெரியுது. சரியான எனர்ஜி கொடுக்குது இதுதான். இன்னும் 1/2 hour போயிட்டு சாப்பிட்டு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். 1 hour போய் சாப்பிட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான். ஆனால் உண்மையாகவே இந்த ரூட்டில் வந்து வியூலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, வியூவும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சின்ன பசங்க எவ்வளோ மாதம் குதிரையில் போகிறானுங்க இந்த இடத்துல. ஹலோ கீழே விழுந்தீங்கன்னா அவ்வளோதான்டா, அசால்ட்டாக போகிறானுங்க. வேற மாதிரி இருக்குது வியூ. கஷ்டமான ரூட் தான், ஆனால் வியூ பயங்கரமாக இருக்குது. ஸோ மழை வர்றதுனால கொஞ்சம் இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி படிக்கட்டை பார்த்தா தான் பயமாகவே இருக்குது. காலெலாம் ஆல்ரெடி தைஸ்லாம் கிராம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு கண்டினியூஸ் வாக்கினால. நான் ஒருத்தன் தான் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து போகிறேன் போல. எனக்கு அடுத்து ஒரு 2-3 ஃபாரினர்ஸ் போயிட்டாங்க. எப்படி வந்தாங்க எப்படி போனாங்கன்னு தெரில. சரன்னு வந்துட்டு சரன்னு போயிட்டாங்க. நம்ம பொறுமையாக அப்படியே வியூ ரெஸ்ட்டு போகிறோம். இந்த இடத்துல எவன்டா வந்து ஸ்கூலில் கட்டினது, யாரா வருவா
பூட்டு போட்டு தான் வச்சுருக்கானுங்க. குழந்தைங்க காந்திருக்குலேருந்து இங்கே வரணும்னா 6 மணி நேரம் ட்ரெக் பண்ணியாடா வருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல தான், ஸ்கூலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மூடி வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கானுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பானுங்க அந்த ஸ்கூலை. அந்த பாயிண்ட் தான் ஜீனு தண்டா, அங்கே வண்டிலாம் நிற்கிது பாருங்க. ஸோ அங்கே வந்துட்டு அங்கேருந்து போகிறதுக்கு ஓவராலே 2 மணி நேரம் தான் ஆகும். ஸோ வண்டியிலே வந்துடலாம். நான் காந்த்ருக்கு வந்ததுக்கு ஒரு டாக்ஸி 6000 ரூபா, ஜீனுக்கு 7000 ரூபா தான் ஒரு 1000 ரூபா தான் வித்தியாசம். இது நான் ஷேரிங்கில் வந்தேன். காந்த்ருக்லேருந்து வந்து இந்த ரூம் தான் எடுத்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஸோ ஸ்டே, லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பார்கெயின் பண்ணி 3000 சொன்னாங்க. பார்கெயின் பண்ணி 2000க்கு பேசியிருக்கேன். இவர்கிட்ட தான் இப்போ ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக வந்து 2000 ரூபா ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து எனக்கு லன்ச்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்துடும். நான் புக் பண்ண ஹோட்டல்லேருந்து வியூ வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பீக்கும் தெரியுது இதில். இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. நான் புக் பண்ணப்போ இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கல. இந்த மாதிரி வியூவில் லன்ச் சாப்பிட்டுட்ருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் நினச்சி பார்த்துருப்பேனா எப்படி சாப்பிடுவேன்ட்டு. இப்போ ஸ்கை வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நல்லா கிளியராக தெரிஞ்சுது. சரியான குளிருது. நினச்சே பார்க்கல. இது ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே செம்ம குளிர். ஸோ தண்ணி குடிச்சிட்டு இப்போதைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். மழை கிளைம். இந்த மழையில் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. முடிஞ்ச அளவு நாளைக்கு சீக்கிரம் தான் போகணும் போல். எப்படி போனாலும் இவ்வளோ மழை வந்து எல்லா திங்ஸும் நனைஞ்சிரும். டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 மணி ஆகிடுச்சு. நான் அரௌண்டு இங்கே ஒரு 2க்குலாம் இங்கே ரீச் ஆகிட்டேன். சரி, என்ன சரியான பசி, பேக் வேறு செம்ம வெயிட்டாக, ஷோல்டர்லாம் வலி. அதனால் ரூமில் வச்சுட்டு வேலையாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 1/2 hour படுத்துட்டு மொபைலுக்கு சார்ஜ் போட்டு இப்போ தான் மொபைலே எடுத்தேன். நான் பார்க்குறப்பெல்லாம் இங்கே வந்து 2 பீக் தெரிஞ்சது. அன்னபூர்ணா பீக்கும் இந்த சைடு ஒரு பீக்கு மஞ்சப்பூர்ணா வியூன்னு நினைக்கிறேன். ஸோ 2மே தெரிஞ்சது. இப்போ சரியான மழையாக இருக்குது. நாளைக்கும் இதேமாரி மழை பெஞ்சிட்டு இருந்தால் ட்ரெக்கிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் டைம் என்ன மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.